எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. திருவோணம் தருவது கல்வியா, செல்வமா, வீரமா? அதிபதி சந்திரன். மிருகம் பெண் குரங்கு. சுறுசுறுப்பு மற்றும் அதிவேகமாக செயல்படக்கூடியவர்களாகவும் தன் உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் ஒற்றுமையாக கூடி வாழும் தன்மை கொண்டும் தன் குடும்பத்தின் மீதும் தன்னை சார்ந்தவர்கள் மீதும் அலாதி பிரியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எளிதில் கற்றுக்கொள்ளும் அல்லது புரிந்து கொள்ளும் திறனும் பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுப்பதில் மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். பறவை நாரை. அமைதி, தூய்மை, பொறுமை மற்றும் அதிர்ஷ்டம் கொண்ட பறவையாக புராணங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தனது துணையுடன் மிகவும் பொறுமையாக வாழும் தன்மை கொண்டுள்ளது. இது திருவோணம் நட்சத்திரக்காரருக்கும் பொருந்தும். மரம் எருக்கு மரம். எருக்கு மரத்தின் அனைத்து வகைகளும் மனிதர்களுக்கு பல வகையில் பயன் தரக்கூடியதாகவே உள்ளது. எருக்கும் பூவானது சிவபெருமானுக்கு உகந்த மலராகும். இதுபோல் திருவோண நட்சத்திரக்காரர்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் தானும் மகிழ்ச்சியாகவும் பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய குணம் உண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இது பொதுவான குணமாகும். திருவோணத்தின் முதல் பாதம். பொதுவான குணங்களோடும் அதிகாரம், நிர்வாகத் திறமை மற்றும் தான் சார்ந்த தொழில் அல்லது வேலைகளில் நிபுணத்துவம் பெற்ற முதலாளிகளாக செயல்பட்டு செல்வம் சேர்க்கிறார்கள். தன் குடும்ப மற்றும் தொழில் எதிரிகளை தான் இருக்கும் திசையில் கூட அனுமதிப்பதில்லை. திருவோணம் 2. பொதுவான குணங்களோடும் இவர்கள் தன் குடும்பத்தின் மீது எல்லையில்லா அன்பும் மற்றும் தீவிர பாசமும் பற்றும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதில் பெண்கள் அதிக பலம் பெற்றவர்களாக, அதாவது குடும்பத்தையோ தொழிலையோ நிர்வாகம் செய்வதில் வல்லவர்களாகவே இருக்கிறார்கள். கடின உழைப்பினால் செல்வம் சேர்த்தும் இவர்கள் எதிரிகளை இல்லாதவர்களாக சமூகத்தில் வாழ்கிறார்கள். எதிரிகளால் துன்பம் வரும் பட்சத்தில் முரட்டு காளைகளாக மாறி எதிரிகளை திக்குமுக்கால செய்கிறார்கள். திருவோணம் 3. பொதுவான குணங்களோடும் தனது விடாமுயற்சி, கல்வி கேள்விகளில் ஆர்வம் கொண்டும் தனது சாதுரிய சாமர்த்தியத்தால் செல்வம் சேர்ப்பதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். தனது குடும்ப எதிரிகளை அவர்கள் இடத்திற்கே சென்று துவம்சம் செய்வதில் வல்லவர்கள் இவர்களே. திருவோணம் 4. தாய்மை குணங்களோடும் சமூக சேவையில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் தனது கல்வி ஞானத்தின் மூலம் செல்வம் சேர்ப்பவர்களாகவும் தனது அதிகார வாக்கு வன்மையால் எதிரிகளை ஓட ஓட விரட்டுகிறார்கள். திருவோணத்தின் அடையாளமாக கல்வி, செல்வம், வீரம் என்ற படிநிலைகள் கொண்டிருந்தாலும் இங்கு அதிகப்படியான அன்பும் அரவணைப்பும் பாச உணர்வே மேலோங்கி இருக்கிறது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.